வரலாற்றிலே முதல் முறையாக இந்திய மகளிர் அணி வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த ஃபைனல் மேட்ச்ல இந்திய மகளிர் அணி 52 ரன்கள் வித்தியாசத்துல கோப்பையை கைப்பற்றிருக்காங்க. நவம்பர் 2 குறித்து வச்சுக்கோங்க மக்களே. இது காலகாலத்துக்கு நின்று பேசும் இந்த மேட்ச். ஏன்னா முதல்ல இப்பதான் இந்திய மகளிர் அணி கோப்பை வின் பண்ணியிருக்காங்க. 2005 அண்ட் 2017ல ரன்னர் அப் ஆயிருந்திருக்காங்க. அப்ப இந்தியன் டீமுடைய கேப்டன் மித்தாலி ராஜ், இப்ப ஹர்மன் பிரீத் தலைமையில சவுத் ஆப்பிரிக்காவை வின் பண்ணி முதல் முறையாக வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்காங்க. சஃபாலி வர்மாவையும் தீப்தி சர்மாவையும் பாராட்டி ஆடுங்க. சஃபாலி வர்மா பிளேயர் ஆஃப் தி மேட்ச், தீப்தி சர்மா பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட். சஃபாலி வர்மா லூயிஸோட விக்கெட் எடுத்ததான் டர்னிங் பாயிண்ட் மேட்ச்ல. லாரா ஓல்வர்ட் லூயிஸும் 50+ ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சு மார்க்கெட்டை நோக்கி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. சஃபாலி வர்மா லூயிஸோட விக்கெட் எடுத்து க்ரோட சேர் அப் பண்ண வைப்பாங்க. அப்புறம் மேட்சோட குரூசியல் டைம் லாரா ஓல்வர்ட்டும் டக்சனும் 60+ பார்ட்னர்ஷிப். அதுல டக்சனோட விக்கெட்டை தீப்தி சர்மா எடுத்து கொடுத்தது மிகப்பெரிய மாற்றம் கேம்ல. டக்சனோட விக்கெட் எடுக்கிற தீப்தி சர்மா தான். கடைசியா தீப்தி சர்மா 5 விக்கெட் எடுப்பாங்க. சஃபாலி வர்மா 2 விக்கெட் எடுப்பாங்க. ரெண்டு பேரும் இந்த மேட்ச்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். சஃபாலி வர்மா பேட்டிங்ல 87 + 2 விக்கெட், தீப்தி சர்மா 58 ரன் + 5 விக்கெட். சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் லாரா ஓல்வர்ட் ஒரு செஞ்சுரி அடிப்பாங்க. அந்த பக்கம் விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கிறதுனால தீப்தி சர்மா ஓவர்ல தூக்கி அடிக்க போய் அமன்ஜித் கௌர் 1வது 2வது 3rd சான்ஸ்ல அந்த கேட்சை பிடிப்பாங்க. நீங்க பிடிச்சது கேட்ச் இல்ல, அமன்ஜித் கௌர் வேர்ல்டு கப் தான் பிடிச்சாங்கன்னு சொல்லி ஆகணும். சூரியகுமார் யாதவ் எப்படி 2024 ஃபைனல்ல அந்த கேட்ச் பிடிப்பாரோ அந்த கேட்சோட இந்த கேட்சை ஒப்பிடலாங்க. ஃபேன்ஸ், க்ரௌடு, கமெண்டேட்டர்ஸ் எல்லாமே இந்த கேட்ச்ல உற்சாகமாகும். ஃபைனலா நெக்ஸ்ட் வர பேட்ஸ்மேன் 2 விக்கெட் தான் இருக்கும், அவுட் ஆயிருவாங்க. ஹர்மன்பிரீத் கௌர் தலைமையில முதல்ல வேர்ல்டு கப்பை இந்தியா வின் பண்ணாங்க. அப்ப இந்தியா கிரிக்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே.